ஹலோ ஆல் பிக் பாஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரமோ வந்திருக்கு. இதில் டார்கெட் வந்து நம்ம போன வாரம் சரி இந்த வாரமும் சரி நம்ம எஃப்ஜே வந்து வாயே திறக்கல டாஸ்கில். ஏன்னா பார்வதி கூட போட்டாங்க, அந்த ஒரு கோவத்திலே வந்து இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமே இருக்காங்க. இந்த கேமை வந்து எஃப்ஜே ரொம்ப பர்சனலாக பார்க்குறாருன்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவே எஃப்ஜே வந்து ஆப்போசிட் டீம் போட்டிருந்தா, அதாவது பாருக்கு ஆப்போசிட் டீம் போட்டிருந்தா செம்மையாக விளையாடி இருப்பாங்க. ஸோ பாரு டீமில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி நாமினேஷன் பாஸ் இவங்களுக்கு கிடைக்க தேவையில்ல அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து இந்த பீஸ் விளையாடல. இப்படி விளையாடாத கண்டஸ்டன்ட் எதுக்கு பிக் பாஸ் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க? போன வாரம் இவன் வந்து கண்டென்ட் கொடுக்கல, இந்த வாரம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தா. ராஜா டாஸ்க்லேயும் பெருசாக எதுவும் பண்ணல. கடந்த 3 வாரமாக எஃப்ஜே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பிக் பாஸில் வச்சுருக்கணும், அதுதான் என்னோட கேள்வி. ஸோ இப்போ வந்து சண்டை போடுறாங்க. என்னன்னா கமருதீனுக்கு எஃப்ஜேக்கு வந்து சண்டையாகுது. ஸோ இது பார்க்கும்போது இந்த டாஸ்கில் வந்து இவங்க தோற்ற மாதிரி தான் தெரியுது நம்ம மாடர்ன் சினிமா டீம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நெக்லஸ் இவங்க எடுக்கலை இது வரைக்கும். ஸோ அவங்க டீம் வந்து ஒரு நெக்லஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 3 நாள் வந்து நீ சும்மா தூங்கிட்டு தானே இருந்தேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கேட்குறாங்க. கமருதீன் வந்து நீ என்னடா பண்ண, நீயும் அதுதானடா பண்ணன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருவையும் கமருதீனையும் சொல்கிறாங்க. ஸோ பாரு வந்து நடுவில் வராங்க. எதுக்கு வந்து என்னைய சொல்கிற, நீயும் கமரும் தானே பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு எதுக்கட என்ன இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே. நேற்று திவ்யா போட்ட சண்டையிலும் திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை, நடுவில் வந்து பாரு இது கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு எதுக்கு பாருவை சொல்லணும்? இது என்ன வம்பா போச்சு? யார் என்ன சண்டை போட்டாலும் வந்து பாருக்கிட்ட தான் வந்து கேட்பாங்களா, இல்லை கமருதீனுக்கு ஏதாவது ஒரு சண்டைனா பாருக்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்களா? எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணை இழுத்து விட்றாங்கன்னு தெரியல. லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா, அந்த ஒரு இதுக்காகவே வந்து எல்லோரும் வச்சு செய்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டை வந்து பெரிய பிரச்சனையாவது. நடுவில் பிக் பாஸ் கூப்பிட்றாங்க பாருன்னு சொல்லிட்டு, அப்போ கூட வந்து பாரு பிக் பாஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ சபரிலாம் வந்து கூப்பிட்றாங்க, பாரு கத்தாத பிக் பாஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு காரணம் எஃப்ஜே தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இவர் வந்து செம்ம வன்மத்தில் இருக்கார் பாரு மேலே. இது வந்து ஒரு கேம் ஷோவும் தாண்டியும் பர்சனலாகவே வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க பாரு மேலேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் வந்து விளையாடி உங்களுக்கு வந்து நாமினேஷன் பாஸ்லாம் வாங்கி தர மாட்டேன். அந்த ஒரு காண்டில் தான் வந்து இந்த பீஸ் சுற்றிட்டுருக்கு. இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து விளையாடணும், இல்லைனா நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும்னா நீங்கள் தான் வந்து முயற்சி எடுக்கணும். மற்ற எல்லாருமே விளையாடுறாங்கல்ல, ஏன் எஃப்ஜே மட்டும் வாய்மோடின்னு இருக்காது? இவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன் வந்து என்னெல்லாம் பண்ணலாம். நெக்லஸ் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் எஃப்ஜேயோட பர்சனல் சாய்ஸ், அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணலாமே, கொடுத்த கேரக்டருக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிக் பாஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோட தானே எஃப்ஜேக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா கேரக்டரா வல்லா கேரக்டரா? ஸோ இந்த கேரக்டரை வச்சு எப்படியெல்லாம் வந்து பாட்டு பாடலாம், என்னெல்லாம் ஸ்கிட்டு பண்ணலாம், அதெல்லாம் வந்து பண்ணாமல் என்னோடய கேம் இதுதான் பான்னு சொல்லிட்டு சைலண்டாகவே சுற்றிட்டுருக்கு. இவரை நம்பி வந்து பிக் பாஸ் 3வது வாரம் வந்து சேவ் பண்ணி விடுறாங்க. இந்த வாரம் இந்த பீஸ் வந்து எலிமினேட் ஆகாது, அது தெரிஞ்சு போச்சு.